வணக்கம் திருச்சி. மேகமலை புலிகள் சரணாலயம் பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள இலவச பஞ்சு தோட்டங்கள் முழுமையாக அப்புறப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மாஞ்சோலை மற்றும் மேகமலை அதை சுற்றியுள்ள பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய மனு, மாஞ்சோலையில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய கோரி ஜான் கென்னடி என்பவர் தொடர்ந்த மனு ஆகியவை உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதி அமர்நாத் தலைமையிலான விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் சமூக நீதி அமைச்சகம் தரப்பு வழக்கறிஞர் ஜெய்தீப் குப்தா ஆஜராகி, மேகமலை புலிகள் சரணாலய வனப்பகுதியில் 4600 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் அங்கு பல ஏக்கர் நிலங்கள் இலவ பஞ்சு பயிரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். இவர்களின் சில குடும்பங்கள் பல தலைமுறையாக இந்த பகுதியிலேயே வசித்து வருவார்கள். எனவே அவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதன் பின்னர் அவர்களுக்கு அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியினர் அல்லாமல் நூற்றாண்டுக்கு மேலாக அங்கு வசித்து வருவர்கள் சில தரவுகள் தேவைப்படுகிறது, அதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் இயங்கி வந்த விடுதிகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன மற்றும் ஆக்கிரமிப்பு இடங்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுத்து வருகின்றன என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக உச்சநீதிமன்றம் உத்தரவை செயல்படுத்த காலம் தேவைப்படுகிறது. எனவே அதற்காக 3 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அதற்கு நீதிபதிகள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் உள்ள விடுதிகளை மூடினால் மட்டும் போதாது, முழுவதும் இடித்து அப்புறப்படுத்த வேண்டும். இந்த ஒரு ஆக்கிரமிப்பை வனப்பகுதியில் அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அதேபோல் இலவம் பஞ்சு பயிரிடப்பட்டுள்ள அந்த நிலங்களை முழுமையாக கையகப்படுத்த வேண்டும். அதில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றப்பட வேண்டும். இளம் பஞ்சு தோட்டங்களை முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று திட்டமாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ஏனெனில் இலவம் பஞ்சு தோட்டங்களில் பணிபுரிவதற்காக வேலையாட்களை குடியமர்த்தும் நடவடிக்கையில் இருந்துதான் ஆக்கிரமிப்பு என்பது தொடங்குகிறது. எனவே இந்த விஷயத்தில் எந்த ஒரு சலுகையும் பாதுகாக்கப்பட்ட சரணாலயம் வனப்பகுதி மற்றும் புலி சரணாலயம் பகுதியில் இருக்கும் இந்த தோட்டங்கள் முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதேபோல் ரிசர்வ் வனப்பகுதிகளில் எந்த காரணம் கொண்டும் எவருக்கும் நிலத்துக்கான பட்டா வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆக்கிரமிப்புகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் துணை ராணுவ படையினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் அனுப்ப வேண்டிய கட்டாயம் வரும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. அப்போது ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடிய மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பரமேஸ்வர், புலிகள் சரணாலயம் அமைந்துள்ள இந்த காட்டு பகுதிகளில் இன்னும் பல ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று தெரிவித்தார். பல ஓய்வு பெற்ற அதிகாரிகள் நிலங்களை ஆக்கிரமித்துள்ளனர் என்றும் உச்சநீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்தனர். இது தொடர்பாக மற்றும் அதிகாரிகளுக்கும் நோட்டீஸ் அளித்தும் எந்த பதிலும் இதுவரை வரவில்லை. அதனால் ஆக்கிரமித்துள்ள நிலங்களை தொடர்பாக ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் திரும்ப வந்துள்ளன என சுட்டிக்காட்டினர் உச்சநீதிமன்றத்தில். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் மேகமலை புலிகள் சரணாலயம் மற்றும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று தெரிவித்தனர். இலவம் பஞ்சு தோட்டங்கள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். ஏனெனில் ஆக்கிரமிப்புக்கான மிக முக்கிய காரணமாகவே இந்த தோட்ட உரிமையாளர்கள் தான் என திட்டவட்டமாக உச்சநீதிமன்றம் மீண்டும் தெரிவித்துள்ளது. மேலும் நிலங்களை ஆக்கிரமித்துள்ள யாராக இருந்தாலும் அவர்களின் கட்டிடங்களுக்கான மின்சாரம், நீர் இணைப்பு உள்ளிட்டவை துண்டிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதனை அடுத்து மேகமலை புலிகள் சரணாலயம் மற்றும் அதை சுற்றி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கை தொடர்பாக
நிலை அறிக்கை 2 வார காலத்திற்குள் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை வரும் செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.